ஆக்சுவலி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. எப்படி ஒரு ஹாலிவுட் படம் வந்தா அந்தந்த லாங்குவேஜ்ல அப்படியே தமிழ் டப்பிங் பண்ணியோ இல்ல தெலுங்கு டப்பிங் பண்ணியோ இல்ல மலையாள டப்பிங் பண்ணியோ விடுறாங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு ரீஜனலையும் ஒரு மியூசிக் டைரக்டர் பிடிச்சி இந்தாங்கப்பா இதான் படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு பிஜிஎம் புதுசா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா அப்பதான் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் போடுவாங்க. அது இன்னும் சூப்பரா இருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னா அந்த லவ் சீன்லாம் இருக்கு இல்லையா, அதுல அப்படியே அழகா சாயா பேக்கரோட டியூட் பிஜிஎமும் அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்குது. பார்க்காம பேசாம என் கூட சேராம நீ யாச்சும் நல்லாரு போ, இது அப்படியே பின்னாடி பின்னாடி ஈஸியா ஒலிக்குது. சோ இந்த மாதிரி படத்துல வர அந்த சென்டிமெண்ட் சீன் லவ் சீனுக்குலாம் சாய பேங்கரோட பிஜிஎம் எடுத்து போட்டோம்னா செமையா சிங்க் ஆகுதுப்பா. அது மட்டும் இல்ல ஆக்ஷன் சீனுக்கும் கருப்பனோட பிஜிஎம் எடுத்து போட்டா சிங்க் ஆகுது. சோ இந்த மாதிரி இந்த படத்தை சாய பேங்கர் கொடுத்து பிஜிஎம் போட விட்டுருந்தா இன்னுமே சூப்பரா இருக்கும்னு தோணுது. இல்ல ப்ரோ சாய பேங்கர் வேணாம் வேற மியூசிக் டைரக்டர் போடலாம் சொன்னீங்கன்னா அது யாரும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதோட நான் சொன்ன இந்த ஐடியாவும் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க வா. சோ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய ஃபேன் தியரி இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்குது. இது அப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ, இங்க பாருங்க அந்த குறியீடு அந்த பாருங்க அந்த குறியீடுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது எல்லாத்தையும் வரிசை எடுத்து வச்சிருக்கேன், வாங்க ஒண்ணா பார்க்கலாம். எது உங்களுக்கு இது உண்மையா இருக்க சான்ஸ் இருக்கு ப்ரோ அப்படி சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எது உங்களுக்கு இது உண்மையா இருக்க சான்ஸ்லாம் கிடையாது சும்மா அடிச்சு விடுறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க. சோ இப்போ நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் எம்ஜே. சோ எம்ஜேக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அதுவும் பீட்டர் பார்க்கர் அவ லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருப்பா. ஆனா அந்த இடத்துல எம்ஜேக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. சோ இங்க இதை கட் பண்ணிப்போம். உண்மையிலே எம்ஜேக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது என்னன்னா படத்தோட எண்ட்ல ஜீன் கிரே மொத்தமா ஒரு பபுள் உருவாக்கி அதுக்குள்ள எல்லாரையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த விஷயம் எம்ஜேவோட பழைய மெமரிஸை ட்ரிகர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எம்ஜேக்கு மட்டும் இல்ல அந்த பபுள்ல யாரார மாட்டாங்களோ எல்லாரோட மெமரிஸையும் ஜீன் கிரேவால பார்க்க முடியும். சோ அப்படி பார்க்கும்போது அவங்களோட பழைய மெமரிஸை கண்டிப்பா அதனால ட்ரிகர் பண்ண முடியும். சோ அப்படி ட்ரிகர் ஆனதால தான் எம்ஜே அங்க அழுதுகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தினால தான் நெட்டாலையும் கடைசியில பீட்டர் பார்க்கரை ஈஸியா ரெகனைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த சீனுக்கு அப்புறம் தான் எம்ஜே அவங்க ஹை ஸ்கூல் ரூப் டாப்ல இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அந்த ரூப் டாப்ல அந்த நெக்லஸ் புடிச்சுக்கிட்டு லைட்டா ஸ்மைல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு எம்ஜேக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல ஒரு தியரி சுத்திட்டு இருக்குது. சோ இப்ப கட் பண்ணி முன்னாடி வந்தோம்னா எம்ஜே அந்த லெட்டர் படிச்சுட்டு எனக்கு யாருன்னு தெரியாத உடனே நான் லவ் பண்ணவே இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துல எம்ஜேக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆனாலும் எம்ஜே ஸ்பைடர்மேனை மீட் பண்ணி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு. இன்னும் சொல்ல போனா பீட்டர் பார்க்கர் ஃபுல்லாவே மறந்துட்டாங்க. அவன் யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. இப்போ திடீர்னு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம். அந்த விஷயத்தை பீட்டர் பார்க்கர் சொல்லல எம்ஜேவை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்ப எம்ஜேக்கு நல்லாவே தெரியும் பீட்டர் பார்க்கர் இதை நம்ம சொல்லவே இல்லை, இது நமக்கு தெரிய வேணாம் அவன் நினைச்சிருக்கான், அதுக்கும் ஒரு சால்ட்டான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அப்படி அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டதால தான் எனக்கு உன்னை யாருன்னு தெரியாது நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்படி இப்படிதான் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவாங்களா என்ன? எதிரில் ஒரு மனுஷன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தான் தெரியுமா, அவனுக்கு எப்படி இடி இறங்கிருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கவே முடியாது நம்மளால. ஏன்னா பீட்டர் பார்க்கர் ஏதோ ஒரு வகையில இந்த லெட்டர் அவள்கிட்ட கொடுத்து இதை ஞாபகப்படுத்திலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோப், ஒரு 0.001% ஹோப்ல தான் இருப்பாரு. அண்ட் அந்த ஹோப்பும் உடஞ்சு போகும்போது அந்த மனவேதனை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு சீன் வரும், நான் போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் என்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறியான்னு சொல்லிட்டு ஒருத்த மனசை ஃபுல்லா அடிச்சு நொறுக்கி உடச்சிட்டு டிராப் வேற பண்றேன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் எம்ஜே ஸ்விங் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போவாரு. அது அப்படியே டெட் சைலண்டா இருக்கும் அந்த சீன் ஃபுல்லாவே. ஸ்பைடர்மேன் எப்ப ஸ்விங் பண்ணிட்டு போனாலும் அதை பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். முதல் முறை ஸ்பைடர்மேன் ஸ்விங் பண்ணிட்டு போகும்போது அதை பார்க்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இதை பார்க்கும்போது தியேட்டரே மயான அமைதியில இருந்துச்சு, ஏன்னா எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. சோ நீங்க இந்த தியரி பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே எம்ஜேக்கு அப்பவே எல்லாம் ஞாபகம் வந்து எல்லாம் மறைச்சிருப்பாங்களா, இல்ல அங்க ஞாபகம் வரவே இல்ல கிளைமேக்ஸ்ல ஞாபகம் வந்துச்சா, இல்ல எம்ஜேக்கு ஃபுல்லாவே ஞாபகம் வரல நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நெட்டுக்கு உண்மையிலே பீட்டர் பார்க்கர் யாரும் ஞாபகம் வந்துருச்சா? சோ இந்த இடத்துல பீட்டர் பார்க்கர்ங்கிற பேர் எம்ஜே பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் கூப்பிட்டுருப்பாங்க, அதனால நெட்டுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனா அது உண்மை இல்ல. ஏன்னா எம்ஜே ஸ்பைடர்மேனை பீட்டர் பார்க்கர் அப்படி கூப்பிடும்போது அவர் மாஸ்க் போட்டிருப்பாரு. சோ இந்த மூஞ்சி பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு நெட்டுக்கு தெரியாது. சோ அதனால இங்க பீட்டர் அப்படின்னு கூப்பிடுறது அவருக்கு ஞாபகம் தான் கூப்பிடுறாரு. சோ இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் அந்த தியரி உருவாயிருக்கும். நெட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஹேண்ட் ஷேக் பண்ண உடனே எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆனா எம்ஜேக்கு ஒரு லெட்டர் ஃபுல்லா படிச்சு என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஞாபகம் வரல. சோ இங்கதான் இது முரண்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா லவ்வுக்கே இதுவும் ஞாபகம் வரல, ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பை வெள்ளால கூட உடைக்க முடியல, அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப், அதான்டா கெத்து, அதான்டா பாய்ஸ்னு சொல்லிட்டு இதுனே கூவிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுல எது வேணா உண்மையா இருக்கலாம். அண்ட் உண்மையிலே சொல்ல போனா இவங்க சொல்ற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த விஷயம் கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த தியரியை சூஸ் பண்ணிக்கிறேன். சோ நீங்க இதுல எதை சூஸ் பண்றீங்க? உண்மையிலே நெட்டுக்கு இங்க ஞாபகம் வந்துச்சா, இல்ல பீட்டர் பார்க்கர் பேர் ஆல்ரெடி அவர் கேட்டதால இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜீன் கிரே பீட்டர் பார்க்கர் பொழைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது, நம்ம பனிஷர் சும்மா இல்லாம எல்லாரும் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன் எடுத்து சேடி சிங்க போட்டதுல தான் போவாரு. ஆனா அங்க போட்டதுல போது நம்ம ஆளு குறுக்க காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தான் உயிரை கொடுத்துருவாரு. சோ அந்த இடத்துல பீட்டர் பார்க்கர் டெட் ஆல்மோஸ்ட். ஜீன் கிரேவோட ஹெல்ப்பால தான் அவரு ரீபர்த் ஆவறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. விஷுவலி பார்க்கும்போது அது உண்மையா தான் இருக்கும். ஏன்னா பீட்டர் பார்க்கர் மரண படுக்கையில் இருக்கும்போது நல்லா மூச்சு விட முடியாது, அவருக்கு பதிலா
இங்க சேடி சிங் தான் மூச்சு இழுத்து விட்டுட்டு இருப்பாங்க. சோ ஜீன் கிரே ஃபைனலா மூச்சு பெருசா இழுத்து விடும்போது தான் பீட்டர் பார்க்கர் இங்க கண் முழிப்பாரு. அதனால இந்த இடத்துல ஜீன் கிரே தான் பீட்டர் பார்க்கரை காப்பாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பீட்டர் பார்க்கருக்கு இது ஒரு ரீபர்த் மாதிரி. அண்ட் இந்த ரீபர்த் அப்படிங்கிற டேக ட்ரெய்லர்லயே டீஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுதான் இங்க நடந்திருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து வர சீன்ல பீட்டர் பார்க்கர் ஹாஸ்பிடல் விட்டு வெளில வருவாரு. மேல பனிஷர் மாஸ்க போட்டு சமாளிச்சுட்டு இருப்பாரு. அண்ட் அங்க பீட்டர் நிக்கும் போது ஒரு சின்ன பையன் ஸ்பைடர்மேன் வெப் போடுற மாதிரி கை காம்பான். சோ பீட்டர் பார்க்கர் கை காம்பாரு. அண்ட் அங்க அந்த சின்ன பையனை கண்ட்ரோல் பண்ணி பீட்டர் பார்க்கருக்கு பாய் சொல்ற மாதிரி அந்த சிம்பிளை காமிச்சது சேடி சிங் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி ஒரு தியரி உலாவிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது நம்புற மாதிரி இல்ல. அந்த சின்ன பையன் நார்மலா பீட்டர் பார்க்கர் பார்த்து காமிச்சிருக்கலாம். ஆனா எதுக்கு ஸ்பெசிபிக்கா பீட்டர் பார்க்கர் மட்டும் பார்த்து காமிச்சான்னு தெரியல. சோ இத கனெக்ட் பண்ணி தான் இந்த தியரி உருவாயிருக்கு. அதோட ஃபியூச்சர் ஆஃப் எம்சியூல பீட்டர் பார்க்கரையும் சேடி சிங்கையும் சிங்க் பண்ணி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வரும். ஏன்னா அதுக்கான அடித்தளத்தை லைட்டா போட்டாங்க. அதெல்லாம் பனிஷர் ஒரு பெரிய கொண்டு போட்டு போயிட்டாரு. ஒருவேளை ஃபியூச்சர்ல பீட்டர் பார்க்கருக்கும் ஜீன் கிரேக்கும் கனெக்ஷன் வச்சாங்கன்னா சைக்ளாப்ஸும் உள்ளூர்னு சண்டைக்கு வந்துருவாங்களே. சோ அது எப்படி போகுது அப்படிங்கறத லேட்டரா பார்ப்போம். அண்ட் கடைசியா உள்ள தியரி ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர்னு சொல்லிட்டு ஹல்க்கு தெரிஞ்சுதான் விட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு. என்ன காமிக்ல இது நடந்திருக்கும். காமிக்ல ஸ்பைடர்மேன் ஐடென்டிட்டி எல்லாரும் மறந்துருப்பாங்க. ஆனா ஹல்க்கு ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். சோ இந்த காமிக்க ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். கீழ லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த காமிக்கோட எண்ட்ல பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு ஹல்க்கு நல்லாவே தெரியும். சோ அந்த ஒரு விஷயத்தை டினோட் பண்ற மாதிரி தான் இங்கேயும் காமிச்சிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் பீட்டரோட தலை நசுக்கிற அளவுக்கு போயிடுவார் ஹல்க்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுத்துரும். அந்த மாஸ்க்கு உள்ள பீட்டரோட கண்ணை பாக்குற மாதிரி காமிப்பாங்க. சோ அது பீட்டர் பார்க்கர் அப்படின்னு தெரிஞ்சு ஸ்பைடர்மேனை ஹல்க் விட்டுருக்கலாம். ஏன்னா உண்மையிலேயே சொல்ல போனா ஸ்பைடர்மேனால ஹல்க தோக்கடிச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு முடிச்சாதான் உண்டுன்னு சொல்லிட்டு இப்படி முடிச்சிருப்பாங்க. என்ன கேட்டா காமிக் அக்யூரேட்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த இடத்துல ஹல்க் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் தெரிஞ்சுதான் பீட்டர் பார்க்கரை விட்டுருக்காரு. இல்லனா அப்படியே ஒரு திருக்கி தலையை தனியாத்துக்கு போட்டுருக்கலாம். அதோட இங்க ஹல்க் ரொம்ப சாந்தமா இருப்பாரு. திரும்பியும் ப்ரூஸ் பேனரா மாறி இருப்பாரு. பிகாஸ் ப்ரூஸ் பேனர்ல இருந்து ப்ரொஃபசர் ஹல்க் வந்து ப்ரொஃபசர் ஹல்க்ல இருந்தா சாவேஜ் ஹல்க் வந்திருப்பாரு. சோ இந்த ரெண்டு லேயரை தாண்டி தான் வெளில வந்திருப்பாரு. அப்படி வெளில வந்த சாவேஜ் ஹல்க் திரும்பியும் சாந்தமா உள்ள போயிருப்பாரு. சோ இது என்ன மாதிரி ஃபியூச்சர் எம்சி அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா ஹல்க் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சைடு கேரக்டரா கொண்டு வந்து அடி வாங்க வச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கு ஒரு சோலோ படம் வரப்போகுதுன்னு தெரியல. அண்ட் அதை பாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி இன்டர்நெட்ல பல தியரிஸ் சுத்திட்டு இருக்குது. நான் சொன்னது ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. எந்த தியரி இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் நம்ம அதை கமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச நான் ஒரு தனி வீடியோ கூட போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு போங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே காஸ்மோஸ் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டோனி சிவா. வரட்டா.